ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்றா இரண்டா காரணம் அந்த மாதிரி ஒன்னா ரெண்டா ஃபர்ஸ்ட் லவ், ரெண்டாவது லவ், மூணாவது லவ், நான்காவது லவ் அப்படிங்கிற மாதிரி அன்றைய தினம் வெகு லவ் வரக்கூடிய நாள். ஒரு விஷயம் என்னன்னா, அன்றைய தினத்தை நீங்கள் காதல தினத்தாக இல்லாமல் அதை தவிர்ப்பது நல்லது. மனைவியை லவ் பண்றது இன்னும் மகத்தான நல்லது. புதிய காதலர்களுக்கான காதல் தினம் அன்று அல்ல, அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மார்ச்சுக்கு அப்புறமா. அது எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தாருங்க, இப்போ ஆட வேணா மாட்டிக்குவீங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், சனி பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பயிற்சி நிறைய பயிற்சி, தசாபுத்தி கோச்சாரம், அது இதுன்னு எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஒரு வித்தியாசமாக காதலர் தினத்தை பற்றி பேசுவோம். வருகின்ற காதலர் தினம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்போ போய் லவ் சொல்லணும், எப்படி போய் லவ் சொல்லணும், சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதுல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், பொதுவா கேட்கிறேன். எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை சொல்லலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகத்திற்கு என் நன்றிகள். இந்த காதலர் தினத்தை நான் சொல்லாம வேற யார் சொல்ல போறா? ஏன்னா வருங்கால இளைஞர்களுடைய ஒரு துடிப்பு அப்படிங்கிறதா நான் என்ன கருதுறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலருக்கு வந்து இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் லவ் வராது. இவங்களுக்கு லவ் வந்தாலுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாடாப்படணும். ஆமாம், சிம்மராசிக்காரனுக்கெல்லாம் லவ் வந்து என்னத்த போய் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேசராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இன்பில்டாகவே லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, முரட்டு லவ்வாக இருக்கும் இவங்க. அதே மாதிரி ஸ்கூல் லவ்ஸ் எல்லாம் இவங்க தான். இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அப்படியே இந்த தாங்கிருதானா தீரனா திருசா இல்லைன்னா திவ்யா, ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் மீனராசி, மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னிராசி, தனுசு ராசி. இவங்களுக்கெல்லாம் கான்செப்டே கிடையாது, லவ்ல இருக்கணும் அவ்வளோதான். யாரு கூட லவ்ல இருக்கோங்கிறதுல அப்புறம் சார், அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காதல் யாருக்கு பெரும்பாலும் வராது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? அப்படி லவ் பண்ணாலுமே அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்களுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியம் சீக்ரஸியோட மேக்ஸிமம் லெவல் இவங்க தான். அந்த மாதிரி. ஸோ லவ் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படி இந்த காதலர் தினத்துக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற காதலர் தினம் எப்படி இருக்கும்? காதல் கைகூடுமா இல்லை அப்படியே பிச்சுட்டு போயிருமா? அது கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். காரணம் என்ன அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்றா இரண்டா காரணம் அந்த மாதிரி ஒன்னா ரெண்டா. நான் வந்து இப்போ நான் என்ன சொல்றது, SCA MDP அது மாதிரி வரிசையை எல்லா இனிஷியலுக்கும் ஒரு லெட்டரை போட்டு பாட்டை போட்டு அனுப்பணுமே. அண்ணே இது அந்த பாட்டுனே, அது ஓஹோ இந்த பாட்டை வச்சா இவங்களுக்கு நினச்சிக்குவாங்க, அந்த பாட்டை வச்சா அவங்களுக்கு நினச்சிக்குவாங்க. ஏன்னா சுக்கிரனோட, ராகுவோட, ஒரு புதனோட, சூரியனோட ஒரு ஊரே உட்காந்துருக்கு இது அந்த ராசிலேயே. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் கம்மி. அப்போ நீங்க அந்த இந்த படத்துல ஆட்டோகிராஃப் படத்துல வர மாதிரி சேரன் மாதிரி ஒரு ஆளு ஃபர்ஸ்ட் லவ், ரெண்டாவது லவ், மூணாவது லவ், நான்காவது லவ், நினைவுகள் நெஞ்சி உடுப்பா, அது முடிஞ்சு அடுத்த லவ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்றைய தினம் வெகு லவ் வரக்கூடிய நாள். சத்தம் போடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்ன? ஆமா, இவர்கள் 4 பேருக்கும் ஒரே மெசேஜ் அனுப்பி 4 பேரும் மாட்டிக்குவீங்க. அதனால அமைதியா இருங்க. மனைவி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் அவங்க ஸ்பெஷல். ஏன்னா அன்றைய தினம் உங்களை அப்படி செய்ய சொல்லும். சோ நீங்க சும்மா இருந்தாலும் உங்க காதல் மன்மதன். ஆமா ஆமா, இவர்கள் அப்படி நினைச்சுப்பாங்க. தத்தை 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 பல அத்தை பத்த தத்தை ரைட்டு அங்கே பார் அப்படின்னா 4 கூடிய பாதகாதிபதி சுக்கிரன் உடம்புலேயே உட்காந்துருக்காரு. என்ன ராஜா பண்ண அப்படின்னா, இல்லைங்க சும்மா பாடி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம். இவர்களுக்கு அன்றைய தினம் என்ன ஆகும்னா, இவர்கள் காதலை வெளிப்படுத்துவதாக நினைத்து
கண்டென்ட்டை வெளிப்படுத்தி மாட்டிக்கொள்வார்கள். அதனால் 4ஆம் இடத்தை சுக்கிரன் வேறு ஒரு பக்கம் உட்காந்துருக்கான். இவர்கள் யாரோட உட்காந்துருக்காங்க? ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்கும் பொழுது இவர்களுக்கு தேவையில்லாத விபரீத காதல் ஆசையெல்லாம் வரும். சொல்லி பார்ப்போம் என்ன ஆயிடுதுன்னு தான் பார்ப்போம் அப்படின்ட்டு அன்றைக்கி பார்த்து லவ் சொல்லி அது ஊரையே கூப்பிட்டு விட்டு மாட்டி விட்டு இந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அதனால் அன்றைய தினம் ஒரே காதல் கடிதத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பாதீங்க. ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் மாட்டி எடிட் பண்ணி அனுப்புங்க. ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் ஒரு விஷயம் என்னென்னா, அன்றைய தினத்தை நீங்கள் காதல தினத்தாக இல்லாமல் அதை தவிர்ப்பது நல்லது. மனைவியை லவ் பண்ணுறது இன்னும் மகத்தான நல்லது. சூப்பர். அன்னைக்கு மௌன விரதம் இருந்திருங்க. புதிய காதலர்களுக்கான காதல் தினம் அன்று அல்ல, அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மார்ச்சுக்கு அப்புறமாது அல்லது வந்து ஒரு பிப்ரவரி எண்டுக்கு அப்புறமாது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி. ஆமாம், இவங்க எல்லாரும் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் எப்பா எல்லாம் போ ஓடி போ அப்படின்ட்டு எல்லாரும் மீனராசிக்கு போனதுக்கப்புறம் பொறுமையாக புதுசாக அன்னைக்குலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடுங்க. இப்போ ஆட வேணாம் மாட்டிக்குவீங்க. ஒரு வேளை யாரோ ஒரு ஆள் சரி இன்றைக்கி நான் என் காதலை சொல்லியே தீருவேன்ப்பா அப்படின்னா என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், எத்தனை மணிக்கு போய் சொல்லணும்? ரெட்டு கலர் ட்ரெஸ் போடுறது இவங்களுக்கு நல்லது. பெரும்பாலும் சூரியன் உடம்புல உட்காந்துருக்கும் போது டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அன்றைய தினம் வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, நம்பர் கூட்டுத்தொகை 1 வர்ற மாதிரியான டைமு, வித்தியாசமாக கூட்டுத்தொகை 1 வர்ற மாதிரி 10 மணி அந்த மாதிரி, 9 மணி 1 நிமிஷம், 8 மணி 2 நிமிஷம், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நேரத்தில் இவர்கள் காதலை தெரிவிப்பது நல்லது. சூரிய பகவானப்பா எல்லாம் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி, எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்களை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவங்களோட மட்டுமே நான் வாழணுன்னு ப்ளஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பண்ணுங்கள். மற்றபடி சூரியனை வணங்கிவிட்டு நீங்கள் காதலை சொல்வது சிறப்பு. ரெட்டு கலர் ரோஸ் கொடுப்பது இன்னும் சிறப்பு. சரி, எத்தனை % சார் இருக்கும்? இவர்கள் பெரும்பாலும் அன்றைய தினம் இவர்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த பம்பாய் படத்தில் வர மாதிரி எல்லாம் வந்து இவங்களுக்கு காதல் உயிரே அவங்க கட்டிலாம் பிடிச்சி போட்டுருவாங்க. வந்து எப்படியாவது ஒரே வார்த்தை தான், அதே சாங் வெர்ஷன் 2 போட்டிருங்க, தப்பிச்சு எப்படியாவது ஓடி வீடு அப்படின்னு ஓடிடுறது நல்லது. அந்த படத்தில் அந்த பாட்டில் எப்படியாவது சேர்ந்து விடுன்னு வரும், எப்படியாவது ஓடி விடு அந்த மாதிரி சர்வ் பண்ணுறது நல்லது. 7 கொடியவன் வந்து சூரிய பகவான் உடம்பில் இருக்கார். அப்போது ரெட்டு கலர் ரோஸ் கொடுக்கறது நல்லது. 100க்கு 50 மார்க். பொதுவாகவே செவ்வானாலே இந்த மேஷம் விருச்சிகம்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆட்களாக இருப்பாங்க. ரிஷபம் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த REMO ரெமோலாம் இவங்க தான். அன்னியன்லேயே பாடலாம். அப்போ கன்னி ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரெட்டை குணமுடையவர்கள். இந்த பக்கம் ஐ லவ் யூ அனுப்பிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் மீட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. புதன் அப்படிங்கிறதுனால அது கவிதையா அனுப்புவாங்க. கண்ணை விழிச்சா கடவுளை நீதானே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஓவர்ரா டே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அது பார்த்தீங்கன்னா அப்படியே லவ்வா அப்படி வருவா சார் அப்படிங்கிற மாதிரி, எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து அந்த மாதிரி. என்ன கானா லெவலில் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க கடகராசிக்காரர்கள். அவங்க அந்த இசை சம்மந்தப்பட்டவங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் இல்லை எங்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க, நான் ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது. அப்படி சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணுவார்ல அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி, கிளம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அடுத்ததாக இந்த குரு, இதுதான் ரொம்ப பாவம். இந்த மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு லவ் பண்ணால் இதை கூட ஆச்சாரமாக லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் வந்து அந்த அம்பி எழுதுவார்ல இந்த லெட்ரு உபய குசலோபரி அந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, தாளமுத்து நடராஜர் கவிதை காவனு போஸ்ட் அந்த மாதிரி, நான் நிற்க உங்களை நான் சந்தித்ததிலிருந்து உங்கள் மேலே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேரக்டராக இருக்கும். மகரம் கும்பம்லாம் கேட்கவே வேணாம், இவர்கள் தான் சனி புரட்சி அப்படிங்கிறதுனால வர தூக்கிட்டு போகிற உனக்காக வெயிட் பண்ணுவேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட குணங்களாக இருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன் வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க பொண்ணாக இருப்பாங்க, பையன் வந்து மேசராசிக்கார பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சம்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான சம்பந்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த போர்வை மூடிட்டு பஸ் 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 ஓகே அதெல்லாம் அந்த நிறைய பேர் லவ்வில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கும்பராசிக்காரங்க லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷு லவ், குந்தவை, அவர் எப்போ பார்த்தாலும் ஐஷு ஞாபகமாகவே இருக்கிறார். குந்தவை வந்து அந்த மாதிரி இந்த கதைலாம் அந்த எக்ஸ்ல மீட் பண்ணுறது இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் லவ் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்டிலே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க திருத்த முடியாது, ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரியான குணங்கள் ராசிகளுக்கான குணங்கள் இருக்கிறது. இதில் எந்த காம்பினேஷனில் என்ன கலர் பூ கொடுத்து எந்த காடை வேண்டிக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுறது உண்மையிலேயே நாச்சியார்
லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டம் நாச்சியார், ரொம்ப கஷ்டம். இது நான் வந்து மனசுல இருந்து சொல்றேன். என் லவ்வை நான் ஓகே பண்ண படாப்பட்டேன். அதனால தான் இந்த ரசிகர் சந்திப்பேன். உண்மை என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணா நீங்க சாதிச்சிடலாம். ஆனா ஒரு லவ்வை ஓகே பண்றது அவ்வளோ கஷ்டம். கண்டிப்பா பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரியும் காதலர் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். இவங்க முரட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு காதலே வராது, இந்த நாள்ல போய் 5 பேர்கிட்ட லவ் சொல்லி மாட்டிக்காத அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும் வருடம் வர காதலர் தினத்துக்கு மக்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், மெசேஜ் எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஆனால் ஒரு விஷயம் நேயர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நான் வாழ்க்கையில் மனசுலேருந்து சொல்கிறேன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்கள் லவ் உண்மையிலே உண்மைனா, நீங்கள் பிரிஞ்சிருந்தா கூட அந்த லவ் காட் உங்களை சேர்த்து வைப்பார். இதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா, யார் வந்து பிரித்தாலும் அவங்களால பிரிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, பிகாஸ் லவ் காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. அதனால் காதலை கடவுளாக பாருங்கள். காதல் ஃபன்னு கிடையாது, பி சீரியஸ். லவ் இஸ் டிவைன். அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க. லவ் வந்து ஃபன் கிடையாது. ஸோ காதல் திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், ஜெயித்தோம். அதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த காதல் தினத்தில் ஒரு சத்தியம் பண்ணுங்கள். லவ் பண்ண உண்மையாக இருங்க. நிச்சயம் அந்த காதல் உங்களை வாழ வைக்கும்.